Chennai Silks in Mega Summer Sale. மல்லி 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 மல்லி. சுந்தர் மேடம், என்ன விஷயம்? உடனே வர சொன்னீங்க. மேடம், ஃபாரன்சிக் லேப்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு மேடம். ரியலி? எனிதிங் இன்ட்ரெஸ்டிங்? எஸ் மேடம். கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மட்டும் இல்லாம ஒரு ஆணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு மேடம். இத பாருங்க. அகிலா, எப்படி ஒரு ஆணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியுமா? அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ட்ரைனிங் அப்ப படிச்சது மேடம், இப்ப மறந்துடுச்சு. அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும், இல்லனா காலத்துக்கும் இப்படியே தான் இருக்கணும். அண்ணே, உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? கையளவு ஆம்பளைங்களுக்கு பெருசா இருக்கும் மேடம், அதை வச்சு சொல்லல மேடம். அண்ணா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. சுந்தர், உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? லேப் ரிப்போர்ட்லயே அது லேடிஸா இல்ல ஜென்ஸான்னு சொல்லிடுவாங்க மேடம். அதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏட்டு சொன்ன மாதிரி கையோட அளவு வச்சு முடிவு பண்ணிக்கலாம் மேடம். அப்படி அவங்க சொல்றதையே நம்ம நம்பி இருக்க கூடாது. இப்போ மைனர் அஃபெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கை லேடிஸ் கை மாதிரி சின்னதா தான் இருக்கும். அதனால கொலை பண்ணது லேடின்னு முடிவு பண்ணிட முடியுமா? எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேடம், நீங்க தான் கரண்ட்ல படிச்சுட்டு வந்திருக்கீங்க, எப்படி மேடம் கண்டுபிடிப்பாங்க? நீங்களே சொல்லுங்களேன். The thickness of the line, அத ridges ன்னு சொல்லுவாங்க. மெனோட லைன்ஸ் திக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்மால் லைன்ஸ் லேடிஸ்க்கு அடர்த்தியா இருக்கும். சோ இதுல மல்லி மட்டும் இல்லாம வேற ஆண்களும் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு முடிவு பண்ண முடியும். அப்படிதானே? எஸ் மேடம். ஒன்னு பண்ணுங்க, அந்த சுடரோட செல்போன்ல யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்திருக்கு, சுடர் யார்கிட்ட எல்லாம் பேசிருக்கான்னு லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரையும் வர வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுங்க. ஓகே மேடம். முக்கியமா அந்த கதிரேசன், விஜய், மனோகர் எல்லாரும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகே. அப்புறம் சைபர் கிரைமுக்கு சில ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ண சொன்னனே, பண்ணிட்டு இருக்காங்கல்ல? பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, அது ரொம்ப முக்கியம் சுந்தர். எந்த காலையும் மிஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப முக்கியமா மல்லி நம்பரை ட்ராக் பண்றத விட்டுறவே வேண்டாம். அவ யார் யார்கிட்ட பேசுறா, அவகிட்ட யாரெல்லாம் பேசுறாங்கன்ற லிஸ்ட எனக்கு தனியா அனுப்பிச்சிருங்க. ஓகே மேடம், பண்ணிடலாம். ஓகே, உங்க வேலையை பாருங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள பாப்பாவை வீட்டு வந்து விட்டுட்டு போயிட்டாருமா. மாமா, அவரை மாப்பிள்ளன்னு சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். தீபன் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க. எதுக்குமா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவற? பாப்பாவோட அப்பா பாப்பாவை வீட்டுல விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லவா? என்னமோ பண்ணுங்க. ஆமா, ஏதோ ஸ்கூட்டில இருந்து கீழே விழுந்துட்டீங்களாமே, ஏதாவது அடிபட்டு இருக்கா? ஸ்கூட்டில இருந்து அவங்க விழுந்துட்டாங்க, நான் தான் ஹீரோ மாதிரி வந்து அவங்கள காப்பாத்துனேன்னு உங்ககிட்ட பில்டப் கொடுத்தானா? என்னம்மா எல்லாத்துக்குமே கோவப்படுற? பாப்பாவுக்கு இப்ப எதுவும் காயம் தெரியல. பாப்பா வலின்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்பதாம்மா நீயும் கீழே விழுந்துட்டேன்னு சொன்னாரு, அதாம்மா கேட்டேன். மாமா, சடன் பிரேக் போட்டதுனால வண்டி லேசா ஸ்கிட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். நான் கீழே விழல, கால் ஓடி நின்னுட்டேன். ஐஷு மட்டும்தான் கீழே விழுந்துட்டா. சரி, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா? அவன் பக்கத்துல நின்னு இதெல்லாம் கேட்க சொன்னானா? அம்மா, அவரு கிளம்பிட்டாருமா, நான் தாம்மா கேக்குறேன். ஒன்னும் இல்ல, ஐ எம் குட். நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. இன்னும் ஒண்ணும் இல்லாததை ஊதி பெருசாக்குறத விடவே இல்ல. என்ன மேடம், கீழே விழுந்துட்டீங்களா? அடி ஏதாவது பட்டுருச்சா? ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வரட்டுமா? நீங்க வேற படுத்தாதீங்க அகிலா, ப்ளீஸ் உங்க வேலையை பாருங்க. சரி மேடம். பூமர் அங்கிள், நீங்க என்ன gift கொடுக்குறீங்க? உங்களோட பெஸ்ட் கிஃப்டா என் மல்லிமாக்கு டாடாக்கு கொடுப்பேன். உன்னை விட என் gift தான் சூப்பரா இருக்கும், பாக்குறியா? ஆஹா, என்னோட தான் பெஸ்ட். பாப்பா யாரது பெஸ்ட்? டாடா மல்லியம்மா வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்க. 2ஆம் ஆண்டு கல்யாண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் காதல் பறவைகளே, வாங்க வாங்க வாங்க. என்னடா இன்னும் காணுமேன்னு நினைச்சேன்.
எங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆ, உங்க வெட்டிங் டே அனிவர்சரியை நான் மறப்பேனா? நான் தானே உங்களுக்கு ஏற்காடுல ரூமே அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் நான் எப்படி மறப்பேன்? இந்தாங்க உங்களோட கல்யாண நாளைக்கு உங்களோட வெல் விஷர் நலம் விரும்பியோட கிஃப்ட். இந்த சபதத்தை முடிச்சிடலாமா? நோ நோ, அதெல்லாம் முடிக்க மாட்டேன். இன்னைக்கு முழு நாளுமே இப்படிதான் இருக்க போறேன். சரி, கிஃப்ட் வாங்கிக்கலாம். இந்தாங்க. தேங்க் யூ மாமா. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். ஆமா, என்னாச்சு அந்த கைக்கு? அந்த கையை ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? அத ஏன் அண்ணி கேக்குறீங்க? இன்னைக்கு காலையில வெட்டிங் அனிவர்சரிக்கு எனக்கு என்ன gift வேணும்னு கேட்டாரு. நீங்க இப்ப என் கைய புடிச்சுக்கணும். அப்படியே இன்னைக்கு முழுக்க என் கைய புடிச்சுக்கிட்டே இருக்கணும். சாயந்தரம் வீட்டுக்கு போற வரைக்கும் என் கைய விடவே கூடாது. முடியுமா? அப்போல இருந்து என் கைய விடவே மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காரு. வழியில நிறைய பேர் கிட்ட திட்டு வேற வாங்கிட்டோம். அக்கா, உன் மேல மாமாக்கு எவ்வளவு அன்பு இருந்தா இப்படி விடாம கைய பிடிச்சிட்டு இருப்பாரு. யூ ஆர் சோ லக்கிக்கா. விஜய் சும்மாவே ஒன்னதான் சுத்திட்டு இருப்பான். இப்போ கரும்பு தின்ன கூலி கொடுத்த மாதிரி நீயே ஒரு நாள் முழுக்க உன் கைய பிடிச்சுக்கன்னு ஆஃபர் கொடுத்திருக்க. அவன் விடுவானா? இன்னைக்கு முழுக்க அவன் கண்டிப்பா விட மாட்டான். மல்லி, விஜய் கை மட்டும் உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்காத. அவர் மனசும் உன்னை இறுக்கி பிடிச்சிருக்கு. வாழ்க்கையில எந்த கட்டத்திலயும் கை விட்டுறாத ஒரு புருஷன் வேணும். அது ஒண்ணு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா ஒரு பொண்ணால இந்த உலகத்தையே ஜெயிச்சிட முடியும். உனக்கு அந்த குடுப்பின இருக்க, நீ கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி இருங்க, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். ஏய் வெண்பா, ரெண்டு பேரும் உங்க கையை நீட்டுங்க. எதுக்கு? நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. டாடா, அதை பிடிங்க. சரி. என்ன பண்ற வெண்பா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மல்லிமா. வெண்பா, என்ன விஷயம்னு எங்களுக்காவது சொல்லிட்டு பண்ண. எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குல்ல. 2 நிமிஷம் காத்திருக்கிறதுல ஒன்னும் ஆகாது அத்தை. உங்க சபதத்தோட என்னோட சபதமும் சேரட்டும். நீங்க 2 பேரும் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் இந்த கட்டை பிரிக்கவே கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா வேணும் உங்களுக்கு. வெண்பா, நானே இதோட போதும்னு சொல்லலாம்னு நினைச்சா நீ வர உன் பங்குக்கு கையை இப்படி கட்டி விட்டுட்டியா? ஆமா மல்லிமா, நீங்க 2 பேரும் தப்பிக்கவே முடியாது. அக்கா, இனி வீட்ல தானே இருக்க போறீங்க, அப்படியே இருங்க. ஹலோ சார், R3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அகிலா பேசுறேன் சார். சொல்லுங்க அகிலா. உங்களை மேடம் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க சார். என்னவா? எதுக்கு? என்கொயரிக்கு தான் சார். அதான் எனக்கும் அந்த மர்டருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சே. அப்புறம் என்ன என்கொயரி? சார், உங்களை லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்காக இந்த கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லல. அப்பப்ப என்கொயரிக்கு வர வேண்டியது இருக்கும் சார். சரிங்க, நான் வரேன். சார், உங்க வைஃப் மல்லியையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்க எதுக்கு? சார், ஒவ்வொன்றுக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? வர சொன்னா கிளம்பி வாங்க. சரிங்க, நாங்க வரோம்னு சொல்லுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் வர சொல்றாங்க. எதுக்கா? அதான் ஜட்ஜ்மெண்டே வந்துருச்சுல்ல. அது ஏதோ என்கொயரி பண்ணணுமா? வெட்டிங் டே அதுமா? எதுக்கு அந்த அம்மா உங்களை வர சொல்லுது? ஒன்னும் பயப்பட வேண்டாம். சுடரை கொலை பண்ணது யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த என்கொயரி இருக்கும் தானே. மல்லியையும் வர சொல்லி இருக்காங்க. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள, நான் வேணா கூட வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, நான் பாத்துக்கிறேன். மாமா, இப்படியேவா கையை கட்டிட்டு போறீங்க? ஆமாமா, அதுல எந்த மாற்றமும் இல்ல. வேண்டாங்க, அந்த இன்ஸ்பெக்டர் மேடம் டென்ஷன் ஆக போறாங்க. அவங்க டென்ஷன் ஆனா ஆயிட்டு போட்டோம். எனக்கு நீதான் முக்கியம் மல்லி. ஓகேவா? சரி, நாங்க வரோம். சரி, போயிட்டு வாங்க மாப்பிள. பாய். சொல்லுங்க ரகு. மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் எப்படி நல்லா இருக்கிறது? அந்த கவினை என் கையில புடிச்சு கொடுத்தாதான் நான் நல்லா இருப்பேன்.
அவனை தான் நீங்க கோட்டை விட்டுட்டீங்களே. கொஞ்சம் டைம் கொடுங்க மேடம். அவன் எங்கேயும் தப்பிக்க முடியாது. நான் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொடுக்கறேன். எங்க ரகு, நீங்க இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்ல. ஒரு விஷயம் சொன்னா சொன்ன மாதிரி நடந்துக்கிறதே இல்ல. மேடம், இந்த கவின் டெம்பரவரியா தான் அப்ஸ்காண்ட் ஆயிருக்கான். அவனை சீக்கிரம் பிடிச்சிருவேன். ரைட். இப்ப என்ன விஷயமா கால் பண்ணீங்க? நான் சொல்றத கேட்டு நீங்க பேனிக் ஆக வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன என்கொயரிக்கு வர சொல்லிருக்காங்க. என்ன? போலீஸ் ஸ்டேஷன்ல வர சொல்லிருக்காங்களா? ஆமா மேடம். ஏன்? என்ன விஷயம்? நம்ம சுடர் விஷயமா என்கொயரி பண்றதுக்காக தான். ஐயோ, சுடருக்கும் உங்களுக்குமான கனெக்ஷன் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சா? மேடம் மேடம் மேடம், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? கூலா இருங்க. இது ஒரு ஃபார்முலான என்கொயரி தான். சுடரோட கான்டாக்ட்ல இருந்தவங்க ஒவ்வொருத்தரையும் கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவ கடைசியா எனக்கு கூட கால் பண்ணி பேசினாலே, அப்போ என்னையும் கூப்பிடுவாங்களா? மேடம், நாம பண்ற இந்த நம்பர் 2 பிசினஸ்ல நாம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், போலீஸ் என்கொயரி வந்தா பயப்படாம அட்டெண்ட் பண்றதுதான். பயந்தோன்னா மாட்டிப்போம். இல்ல, நான் பயப்படல. ஆனா அனாவசியமா என் பேரு இந்த இடத்துல அடிபட வேண்டாமேன்னு தான் பாக்குறேன். நான் எதுவும் உங்க பேரை சொல்ல மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க. ரகு, அந்த சுடருக்கும் எனக்கும் இருந்த கனெக்ஷன் எதுவுமே போலீஸ்க்கு தெரிய வேண்டாம். பர்டிகுலரா அவ என்ன பணம் கேட்டு மிரட்டினது, நான் உங்ககிட்ட பணம் கொடுத்து அவளை கொலை பண்ண சொன்னது, இதெல்லாம் எதுவுமே தெரியவே வேண்டாம். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன். அப்படியே போலீஸ் என்ன கார்னர் பண்ணாலும் எனக்கும் சுடருக்கும் இருந்த பகையை மட்டும் சொல்லுவேன். உங்களை இதுல இழுக்க மாட்டேன். தேங்க்யூ ரகு, தேங்க்யூ சோ மச். அப்புறம் மேடம், நீங்க எனக்கு பணம் செட்டில் பண்றேன்னு சொன்னீங்களே. ஞாபகம் இருக்கு ரகு. எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியது இருக்கு. அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது வந்ததும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். ஓகே மேடம், ரொம்ப டிலே பண்ணாதீங்க. நானும் பசங்களுக்கு எல்லாம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. பணம் மட்டும் உடனே செட்டில் பண்ணலனா பசங்க நம்மள பத்தி வெளியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல 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 இல்ல, கண்டிப்பா சீக்கிரம் நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். கவலைப்படாதீங்க. ஓகே மேடம், நான் வச்சிடுறேன். ஹலோ தினேஷ், பேசணும்னா ஒரு மெசேஜ் மட்டும் போடு. நான் கூப்பிடுறேன்னு தானே சொன்னேன். எதுக்கு திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டே இருக்க? எனக்கு இந்த மெசேஜை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. பேசணும்னு தோணும் போது உடனே பேசணும் மயிலு. என் அண்ணி பக்கத்துல நின்னுட்டு காய் கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ போன் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. என் அண்ணி என்ன நினைப்பாங்க? அது உன் பிரச்சனை. எனக்கு நான் கால் பண்ணும்போது நீ போனை எடுக்கணும். ஐயோ, ஏன் தான் இப்படி அவசரப்படுறியோ? சரி, இப்ப என்ன விஷயம்? எதுக்கு கால் பண்ண? நம்ம எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலாமா? அவுட்டிங்கா? ஜஸ்ட் எங்கேயாவது மால்ல வேணா மீட் பண்ணலாம். அவுட்டிங்லாம் முடியாது. 2 hour 3 hourக்கு மேல என்னால வெளியே இருக்க முடியாது. என்ன மயில் எப்படி பண்ற? அன்னைக்கு நான் உன்னை பார்த்ததுல இருந்து நான் எவ்வளவு தவிச்சு போயிருக்கேன் தெரியுமா? உன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தினேஷ், எனக்கு காலேஜ் ஓபன் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அவுட்டிங் போலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா? ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. அப்படி நான் பொறுத்துக்கணும்னா நீ இன்னொரு விஷயம் செய்யணும். என்ன தினேஷ்? அன்னைக்கு வாய்ஸ் கால்ல முத்தம் கொடுத்தல்ல, இன்னைக்கு வீடியோ கால்ல முத்தம் கொடுக்கணும். தினேஷ், முத்தமும் கொடுக்க மாட்ட, அவுட்டிங்கும் வர மாட்ட. இப்படி இருந்தா எப்படி லவ் பண்றது மயில? சரி, ஃபீல் பண்ணாத, நான் முத்தம் கொடுக்கறேன். சரி, நீ வீடியோ கால் ஆன் பண்ணு. இந்த மயிலு பக்கத்துல இருந்துதான் காய் கட் பண்ணிட்டு இருந்தா, திடீர்னு எங்க போனா? அடிக்கடி எங்கேயாவது காணாம போயிடுறாளே. இது போதுமா?
போதுமா? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? போன்ல யாரு? ஒன்னும் பண்ணலையே, என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஏய் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தியா? போனை கொடு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னு நானும் பாக்குறேன். கொடு. அது எதுக்கு உங்களுக்கு அண்ணி? அது எதுக்கு எனக்கா? ஏய் நான் உன் அண்ணிடி. நீ எவனுக்கோ ஒருத்தனுக்கு போன்ல முத்தம் கொடுத்துட்டு இருப்ப, அதை நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? நான் எங்க முத்தம் கொடுத்தேன்? ஏய் நான் உள்ள வரும்போது நீ முத்தம் கொடுக்கல. அண்ணி போன்ல தூசி இருந்துச்சுன்னு ஊத்துன அண்ணி. ஓ யார்கிட்ட கதை விடுற? முத்தம் கொடுக்கறதுக்கும் போனை ஊதறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா எனக்கு? அண்ணி ப்ராமிஸ், போனை ஊததான் செஞ்சேன். சரி நீ போனை ஊததானே செஞ்ச. நீ யார்கிட்ட பேசுறன்னு நான் பாக்குறேன். போனை கொடு. இல்ல அண்ணி, நான் போனை தரமாட்டேன். ஏய் இப்ப நீ போனை தர போறியா இல்லையா? நான் தரமாட்டேன் நீ, தரமாட்டேன். ஏய் அப்படி என்ன உனக்கு பிடிவாதம்? போனை கொடு. விடுங்க கொடுங்கல. அண்ணி. ஏய் விடுங்க அண்ணி, விடுங்க. கொஞ்சம் பெரிய பொண்ணுன்னு சுதந்திரம் கொடுத்தா உனக்கு அது தப்பா அண்ணி போச்சா? கொடு. உங்களுக்கு கொஞ்சம் கூட டீசன்சி இல்லையா? இப்படியே ஒருத்தவங்க போனை பறிப்பாங்க? அடுத்தவங்க போனை பறிக்கிறது மேனர்ஸே இல்ல. முதல்ல கைய விடுங்க. ஏய் கைய விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி. இப்ப நீ அந்த போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த நான் பார்த்தே ஆகணும். அண்ணி அண்ணி ஏன் இப்படி கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம நடந்துக்கிறீங்க? ஒரு டிகிரி படிக்கிற பொண்ணு கிட்ட இப்படிதான் காட்டு மிராண்டித்தனமா நடந்துப்பாங்களா? நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும்னு மல்லி அவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கா. நீ என்னடானா இப்படி நடந்துகிட்டு இருக்க? படிக்கிற வயசுல படிப்புல மட்டும் தான் கவனம் இருக்கணும். எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன் விஷயத்துல நீங்க தலையிட வேணாம். மயிலு ஏன் இப்படி எடுத்தறிஞ்சு பேசுற? நான் உன் அண்ணி இல்லையா? நீங்க என் அண்ணன் கூடயே சேர்ந்து வாழல, இனியும் சேர்ந்து வாழ போறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா என்ன மட்டும் கண்டிக்கிறதுக்கு அண்ணின்னு வந்து நிப்பீங்களா? முதல்ல என் அண்ணனோட ஒழுங்கா வாழுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் எனக்கு புத்தி சொல்லலாம். மயிலு உன்னை சின்ன புள்ளையில இருந்து எடுத்து வளர்த்திருக்கேன். என்கிட்டயா இப்படி பேசுற? அண்ணி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அத மீறி நடந்தா யாரா இருந்தாலும் நான் இப்படிதான் நடந்துக்குவேன். உன் அக்கா வரட்டும், அவகிட்ட சொல்றேன். அவதான் உன் கண்ணத்திலே 2 அறை கொடுப்பா. என் அக்கா வந்து கேட்கட்டும், அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். மத்தவங்க யாரும் என் விஷயத்துல தலையிடாம இருந்தா சரி. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட என்னன்னு தெரியாத ஜென்மங்களா இருக்காங்க. வந்துட்டாங்க. கையை இப்படி கட்டிட்டே கார் ஓட்டிட்டு வந்துட்டீங்க, எப்படி இறங்குவீங்க? நீ அந்த கதவு தரையன் சொல்றேன். எப்படி தர நான் சொல்றேன். எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் தான் போதும்னு வீட்லயே சொன்னேன்ல. அது எப்படி மல்லி? ஒய்ஃபுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணா அத போராடி காப்பாத்தணும். அதுலதான் ஒரு கிக்கே இருக்கு. சரிங்க சார், போலாமா? ஃபைல்ஸ் எல்லாம் கிளீனா அடுக்கி வைங்க. அதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுங்க. ஓகே மேடம். ஒரு ஃபைலை கேட்ட உடனே கொண்டு வரணும். தேடிட்டு இருக்க கூடாது. ஓகே மேடம். என்ன கை கட்டி இருக்கு? ஏதாவது நேர்த்தி கடனா? ஆமா மேடம், நேர்த்தி கடன் தான். என்ன ஒருத்தர் இல்லன்னு சொல்றீங்க, ஒருத்தர் ஆமான்னு சொல்றீங்க? மல்லிகெல்லாம் தெரியாது மேடம். மல்லிகே தெரியாம நான் வச்சிருக்கிற நேர்த்தி கடன். என்ன நேர்த்தி கடன்? இந்த ஜென்மத்துல மல்லிய பிரிய கூடாதுன்னு ஒரு நேர்த்தி கடன். அதுக்கு ஒரு நாள் முழுசும் கைய பிடிச்சுக்கிட்டு விடவே கூடாது. நான்சென்ஸ். இப்படி இல்லாம நேர்த்தி கடன் வச்சுப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலனா தூக்கி எறிஞ்சிட்டு போக தானே வேணும். அது பிடிக்கலனா தானே மேடம்? ரொம்ப பிடிச்சதுன்னா எனக்கு மல்லிய ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கற்பனையில வாழாதீங்க விஜய். உங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லா லவ் பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். கல்யாண வாழ்க்கையில பாதிலேயே தலையை பிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி இருக்காங்க. லவ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதான் யதார்த்தம். மேடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுனால நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைல்ல? அவசியம் இல்ல. அப்ப விட்டுருங்க மேடம், நாங்க எங்க நம்பிக்கையோட இருந்துக்கிறோம். எங்க லவ் ஸ்ட்ராங்கான லவ். நாங்க எப்பவுமே இப்படிதான் இருப்போம். சரி மேடம், இப்ப எதுக்கு எங்களை இங்க வர சொன்னீங்க? கொலை நடந்த இடத்துல
4-5 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே சுடரோட சம்பந்தப்பட்ட யாருக்காவது பொருந்ததான்னு பார்க்கதான் ஒவ்வொருத்தரைய வர சொல்லி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். கதிரேசன், நிஷா எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. சூப்பர் மேடம். உண்மையான கிரிமினல் யாருன்னு இந்த ப்ராசஸ்லயே தெரிஞ்சிரும். கண்டிப்பா தெரிஞ்சிரும். போங்க, போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சுட்டு போங்க. அகிலா மேடம், கூட்டிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம், வாங்க சார். இங்க வைங்க சார். மல்லி, விஜய் உன்னை ரொம்ப ஓவரா லவ் பண்றான்னு தானே உன்னை இவ்ளோ திமிரா பேச வைக்குது. அந்த லவ் உடைச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி உன்னை தனியாக்கி அனாதையாக்கி உள்ள தூக்கி வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. The Chennai Silks in Mega Summer Sale. Chennai Silks in summer mega sale. Chennai Silks summer mega sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.